நெட்டிஃபை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் யார் இருக்காங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் திரு RS ராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ சாரை ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க சார்? நான் சூப்பராக இருக்கேன். கிரேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ. உங்களுடைய நேரம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த சமஸ்தானத்தில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டைரக்ட் செல்லிங் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே என்ன அப்படிங்கிறது தெரியாது சார். ஸோ இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன் இன் ஃபியூ வேர்ட்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி மாத்திரம் இல்லை, இட்ஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி விச் இஸ் டார்மெண்ட், அதாவது மறைஞ்சு போய் கிடக்கு, தப்பான விஷயங்களோடு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு டைரக்ட் செல்லிங் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ட் டு தி கன்சியூமர்ஸ், கஸ்டமர்ஸ். அதாவது இன்றைக்கி ஒரு பொருள் நமக்கு வருது அப்படின்னா அந்த பொருள் வந்து ஹோல்சேலர் அவங்களெல்லாம் தாண்டி வருது. இதை தவிர இந்த மாதிரி ஒரு பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொல்வதற்காக விளம்பரங்கள் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பொருள் நம்மளை வந்து அடையுது. வேற டைரக்ட் செல்லிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹோல்சேலரோ இடைத்தரகர்கள் இருக்க மாட்டாங்க. அண்ட் அது மாத்திரம் இல்லை, இந்த பொருள்களுக்கு உண்டான வர்த்தக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்காது. இட் வில் கம் டு மீ. நான் அந்த பொருளை யூஸ் பண்ணுவேன். அந்த பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐ வில் ரெக்கமெண்ட் இட் டு மை ஃப்ரெண்ட், மை ரிலேட்டிவ். இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நல்லா இருக்குது, யூஸ் பண்ணி பாருன்னு சொல்லுவேன். ஸோ இப்படி இந்த பொருள் ட்ராவல் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் இஸ் டைரக்ட் செல்லிங். இட் கம்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் தி மேனுஃபேக்சரர், மார்க்கெட்டர் டைரக்ட்லி டு தி கன்சியூமர். அந்த கன்சியூமர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதுதான் டைரக்ட் செல்லிங். இதை வந்து நான் ப்ரொமோட் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய லாபம். இப்போ இந்த லாபத்தை, முழு லாபத்தை நான் மாத்திரம் பகிர்ந்தடையாமல் இப்போது யாரோ ஒருவருக்கு நான் சொல்ல போகிறேன். அப்போ அவங்க இது யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்களும் நான் என்ன செஞ்சேனோ அதே செய்ய போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு பெனிஃபிட் வேணும் இல்லைங்களா? அப்போ இந்த லாபத்தை பகிர்றாங்க. அவங்களுக்கு சொல்ல போகிறாங்க. இது வந்து பல இடங்களுக்கு போகுது. இது ஒரு நெட்வொர்க்காக மாறப்போகுது. அப்போ திஸ் டைரக்ட் செல்லிங் பிகம்ஸ் அ நெட்வொர்க் மார்க்கெட்டிங். டைரக்ட் செல்லிங் சிங்கிளாகவே இருக்கலாம், அல்லது இட் குட் ஆல்சோ ஸ்ப்ரெட். ஸோ எவ்வளோக்கு லெவல் ஸ்ப்ரெட் ஆகுதோ தென் இட் இஸ் கால்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இன்றைக்கி இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, இன்ஸ்டண்ட்டாக எதுவாக இருந்தாலும் கிடைக்கணுங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து, நான் ஒருத்தர்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் வந்து சேல் பண்ணுவேன். அவர் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு அது வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ அது மூலியமாக இது வந்து அப்படியே கொஞ்சம் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் மற்ற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்றைக்கி ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், முக்கியமாக வந்து இந்த அது மூலியமா வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு முக்கியமா டாப்ல இப்ப யார் இருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்டார்ஸை ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுத்து ஸோ அவங்க மூலியமா அந்த ப்ராடக்ட்டை வந்து பிராண்டிங் ஆக்கி அதுக்கப்புறம் அதை வந்து ரீச் பண்றாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுல வந்து ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தாண்டி இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய காம்படிஷன்ஸ் இந்த மார்க்கெட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலி மீடியாவை நம்பினவங்க, செலிபிரிட்டிஸை நம்பினவங்க, இந்த மாதிரி விளம்பரம் நம்பினவங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் எடுத்துப்போம், XYZ நிறுவனம். ஏதோ ஒரு நிறுவனம், எந்த கமர்ஷியல் பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பல வருடங்களாக இருக்காங்க. அவங்க பல பொருள்கள் இருக்குது. அவங்க அந்த பேர் சொன்னாலே போகிறோம் இந்த நிறுவனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த நிறுவனம் ஒரு புதுசாக ஒரு பொருள் எடுத்துகிட்டு வராங்கன்னா, இப்போ தான் நான் தான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படிங்கிறதுனால விளம்பரம் செய்யாமல் அந்த பொருளை எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ அந்த விளம்பரம் செய்யணும்னா அது பொருள் வருவதற்கு முன்னாடியே அந்த விளம்பரம் ஆரம்பிக்கணும். ஓடிங்ஸு, ஸோ மெனி திங்ஸு, அதுதான் க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணணும். அப்புறம் வீட்டுக்கு டைரெக்டாக ஆளுங்களை அனுப்பிச்சு இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த பொருள் அந்த மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ ஒரு பொருள் அந்த மார்க்கெட் வருவதற்கு முன்னாடி பல கோடி ரூபாய்கள் செலவு பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பொருள் அந்த மார்க்கெட்டில் கன்சியூமர்கிட்ட போகுது. கன்சியூமர்கிட்ட போகிற பொருள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. அப்போ ஒரு பொருள் வெற்றி அடையாதாங்கிற போதே இது மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போகுது. புரியுதுங்களா? இதுதான் இன்றைக்கி இன்றைய சூழ்நிலை. பட் வேறஸ் வென் தே கம் டு டைரக்ட் செல்லிங், ஏற்கனவே ஒரு லாயல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட் வரும்போது அவங்களுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ இதுக்கோ செலவு பண்ண தேவையில்லை. அவங்களால துல்லியமாக வித் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% அக்யூரசி இந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு மாதம் இவ்வளோ பேருக்கு போகும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நாளைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் இதை விரும்புவாங்களா அதை விரும்புவாங்களா? நிறைய நிறுவனங்கள் இப்போ முள்ள தே ஆர் கம்மிங் இன் டு டைரக்ட் செல்லிங்ஸ். புரியுதுங்களா? அப்போ அப்படி வரும்போது நீங்கள் சொன்ன இந்த டிஃபிகல்ட்டி இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்கவே இருக்காது. ஆரம்பம் தான் இருக்கும். பட் ஆரம்பமும் இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி ஒன் டைம். அதை அவங்களுக்கு புரிய வச்சோம்னா போதும். இப்படி நம்ம இட் கேன் பி டேக்கிள்ட். ஸோ நீங்கள் வந்து டைரக்ட் செல்லிங் வரதுக்கான மெயின் ரீசன் என்ன சார்? ஏன்னா நீங்களும் நார்மலாக வந்து உங்களோட கெரியர் நாங்கள் படித்தப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நீங்கள் BHAல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அதுலேருந்து ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அது வந்து டைரக்ட் செல்லிங் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற வந்து அந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்துச்சு? நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? சிம்பிள் சார், சிம்பிள். நான் வந்து பேசிக்கலி ஒரு இன்ஜினியர். ஐ வாஸ் பேசிக்கலி டிப்ளமா ஹோல்டர்.
எடுத்தோடனே நான் வந்து ஐ வாஸ் ஜாயின்ட் இன் பிஹெச்எல். ஐ வாஸ் டோட்டலி ஆன் டாப் ஆஃப் தி வேர்ல்டு. டிப்ளமா படிச்சுட்டு ஏஎம்ஐ வேலை பார்த்துட்டே படித்தேன். ஐ வாஸ் சில்வர் மெடலிஸ்ட்டு. ஸோ அப்படியே எனக்கு பதவி உயர்வுகளும் வர ஆரம்பிச்சது. ஐ வாஸ் ஆன் டாப் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட், பட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அட் தி சேம் டைம் என்னுடைய எல்டர் அவர். பிகாஸ் நான் வந்து வேலைக்கு அவர்கிட்ட தான் போய் சேர்ந்தேன். அவர் தான் எனக்கு வேலை கற்றுக் கொடுத்தாரு. அப்படியே வி பிகேம் க்ளோஸ், வி பிகேம் வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிளட் கேன்சர் வந்து இறந்துட்டார். ஸோ இறந்தபோது அவருடைய ஃபேமிலி நடுத்தருக்கு வரதை ஐ வாஸ் அ கிரேட் விட்னஸ். ஸோ அப்போ தான் மண்டையில் ஒன்று விஷயம் அடித்தது. அப்போ இந்த படிப்பு, இந்த வேலை எத்தனை நாள்ரா நம்மளை எடுத்துகிட்டு போகும், இது யாருக்கு வேணால் நடக்கலாமே, அப்போ நம்ம ஃபேமிலிக்கு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு 1985 அடிச்சது. என்னுடைய 27-29 வயதுலேயே எனக்கு அடிச்சது அது. ஸோ அதுலேருந்து வேலை இல்லை, படிப்பு இல்லை, வேறு ஏதோ ஒரு விஷயம் அது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து நான் பல விஷயங்களை தேட ஆரம்பித்தேன். எனக்கு உடனே அடுத்தது வந்தது பிஸ்னஸ். பலவிதமான வியாபாரங்கள் ஈடுபட்டேன். அப்போ தான் வியாபாரத்தினுடைய அடுத்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதெல்லாம் ரோலர் கோஸ்டர்ஸ். மேலே போகும், கீழே போகும், மேலே போகும். பணம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பணம் நம்ம கையில் இருக்காது, பணம் வேறு எங்கேயோ கிடக்கும். ஸோ அப்போ தான் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா இது ஒன்றும் நடக்காது, கடவுளாக கொடுத்து வச்சு சம்பாதிக்கணும், இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு 1995 எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தேன். 1995 99 வரைக்கும் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தேன். 1999 தான் அந்த முதல்ல சென்னையில் ஃப்ரீ ஆட்ஸ்னு ஒரு பத்திரிக்கை லான்ச் பண்ணாங்க. அதை நான் வாங்கலை, என்னுடைய பக்கத்தில் என்னுடைய கொலீக் ஒருத்தர் வாங்கியிருந்தார். அவர் படிச்சுட்டு இருக்கும்போது அதை வாங்கி நான் சும்மா பார்க்கலான்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். அதில் பார்ட் டைம் நிறைய இன்கம் பண்ணலாம், ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட்லான்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ இது என்னது, அப்போ நான் ஒரு வீடு ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்போ அதுக்கு ஒரு 700 850 ரூபா துண்டு விழுந்துட்டு இருந்தது. சரி இங்கே பொருள்லாம் இருக்கே, இந்த பொருள்லாம் விற்றோம்னா நமக்கு எப்படியும் ஒரு 700 500 ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் போனேன். அப்படி போய் இருக்கும்போது ஒரு 2 மாதத்தில் அங்கே ஒரு ட்ரைனிங் ஒன்று நடந்தது. அந்த ட்ரைனிங் பீரியடில் போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தட்டுச்சு. இது 700 ரூபா 1000 ரூபா விஷயம் இல்லை, இது இல்லாட்டி இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் காலேஜில் எங்கேயோ கற்றுக் கொடுக்காத விஷயம்லாம் பெரிய பெரிய விஷயங்களை பேசுகிறாங்களே, அப்போ இது அப்படி இல்லை. அப்புறம் தான் போய் தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது ஒரு 1943 நடந்துக்கிட்டு இருக்குது. இது பல கோடீஸ்வரர்கள் உருவாக்கியிருக்காங்க. நம்ம ஒன்று உருவாக்கிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணுங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம்டா, இதைத்தாண்டா நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் மனசில் பட்டுது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆளுக்கு வீட்டில் உறவினர்கள் வந்தாக்கா அங்கே உட்காந்து பேசக்கூட தெரியாது, பேசக்கூட மாட்டேன். அவ்வளவு தயக்கம். ரூமில் போய் ஒழிஞ்சிப்பேன். இங்கே தாத்தா பாட்டி அவங்க தான் பிடிச்சி எழுத்து வந்து உட்கார வைப்பாங்க. பட் இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கணும்னா நாம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் ஒவ்வொன்றா நானே கற்றுக்க ஆரம்பித்து அதில் சக்ஸஸ் ஆரம்பித்தேன். இப்படி தான் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளே வந்து இதை புரிஞ்சுக்கிட்டேன். இதை ஆழமாக இதாகி இப்போ இன்றைக்கி இது என்னங்கிறது எனக்கு கடவுளுடைய அருளில் எல்லா விஷயமும் எனக்கு கிடச்சிருக்கு. இல்லை சார், உங்கள் டேர்னிங் பாயிண்ட்டே கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பிஹெச்எல் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. ஸோ அதில் வந்து ரெகுலராக உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கு, அதில் படிப்படியாக ப்ரொமோஷன் வாங்கி நீங்கள் போயிருக்கீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவருடைய மரணத்தை பார்த்தோன்னே அவங்க லைஃப் வந்து அப்படியே சேஞ்ச் ஆச்சு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க ஒய்ஃப் வந்து சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்க பசங்க வந்து அப்போ தான் 10th படிச்சுட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே பிஹெச்எல் டவுன்ஷிப்பில் ஆர்எஸ்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவங்க குவார்ட்டர்ஸில் இருந்தாங்க. ஒரு 4-5 மாதம் கழிச்சு அவங்க தே ஹேவ் டு வெக்கேட். பிகாஸ் ஐ வாஸ் எ ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்களுக்கு அந்த பக்கத்துலேயே திருவரம்பூரில் நான் தான் வீடு பார்த்து கொடுத்தேன். அந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த ரூம் தான், அதான் கிச்சனு, அதான் ஆள், அதான் எல்லாம். அவர் எம்டெக்கு 15 வருஷம் சர்வீஸ் போட்டிருந்தார் பிஹெச்எல்ல. டம்மால் அடிச்சு, ஐயோ இது யாருக்கு வேணால் நடக்கலாமே, இவருக்கு தான் நடக்கணும் அவருக்கு தான் நடக்கணும்னு ஏதாவது வரையறை இருக்கா? அப்போ நம்ம என்ன, அப்போ நான் கல்யாணம் கூட ஆகலை, இப்போ நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், இது இல்லையே அப்படிங்கிறது எனக்கு புலப்பட்டது. அதனால் நான் வேலையெல்லாம் விடலை. இப்போவுமே நான் வேலையை விடலை. வேலையோடு செஞ்சு என்னுடைய பகுதி நேரத்தை தான் அதில் கொடுத்தேன். 2012 தான் என் வேலையை விட்டேன். நான் எந்த விதமான முதலீடுமே இல்லாமல் நம்ம வந்து கோடிகளில் வந்து சம்பாதிக்கலாம், அதாவது லட்சங்களில் வந்து சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் மக்கள் போகிறாங்க. ஸோ மக்களுக்கு அதை ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நான் கோடியில் சம்பாதிக்கலாமே அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம போகிறோம் கரெக்டாக இருக்குமா, எந்த முதலீடுமே இல்லாமல் இவங்க எப்படி நம்மளை வந்து கோடியில் சம்பாதிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். நிறைய பேர் இதில் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து போகிறாங்க. பட் ஒரு பாதியிலே வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்தில் வந்து இல்லப்பா இதுல என்னப்பா பெருசா வருமானம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிடறாங்க, இல்லை அவங்க வந்து பின்வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து பின்வாங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். ஃபினான்ஷியல் இஷ்யூ, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த ஒரு சில பீரியடை கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த ஒரு சில பீரியடை வந்து அவங்க எப்படி சார் டேக்கிள் பண்ணணும்? பேசிக்காக இதில் நம்ம மற்றவங்களை டேக்கிள் பண்ணணும்னா, நம்ம இது என்ன ஏது நம்ம செய்கிறது சரியா தப்பா நமக்குள்ளே கரெக்டான கிளாரிட்டி இருக்கணும்.
ஜஸ்ட் ஒரு வருமானம் வருதுங்கிறதுக்காக மாத்திரம் அதில் போய் என்டர் ஆகிறதுல வந்து பிகாஸ் we are going to involve people. நம்மளை கேட்டு சில பேர் அனுப்ப போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு உகந்த விஷயமா நம்மகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அது நம்ம முதல்ல கிளாரிட்டி இருக்கணும். நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு நம்ம முதல்ல ஃபுல் ஃப்ளெஜ்ட் கிளாரிட்டி இருக்கணும். அப்போ அந்த கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த டிஃபிகல்ட்டி ஈஸியாக தாண்டலாம். அண்ட் அடுத்தது முதலீடே இல்லாமல் பண்ண முடியுமாங்கிறது எஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்த சூழ்நிலை நமக்கு அது வந்து எப்படி முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி வரும். பட் இங்கே முடிஞ்சிருக்கு. இந்த டைரக்ட் செல்லிங்கிறது இன்றைக்கி இந்தியாவில் இப்போ ஒரு 20 வருடங்களாக பேசப்படுது. பட் இந்த டைரக்ட் செல்லிங்கிறது உலகத்தில் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு. இதில் மோர் தென் 1/3 இன்றைக்கி இருக்கக்கூடிய 1/3 இல்லை, அது 1/3க்கு மேலே கோடீஸ்வரர்களை உருவாக்கிய ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைரக்ட் செல்லிங், இந்த என்டையர் வேர்ல்டு. ஸோ அப்போ அது உண்மை, புரிதுங்களா நான் சொல்கிறது? அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதை அறிதல் வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் நாலேஜ் இஸ் ஆல் அபண்டண்ட்டாக செதறி கிடக்கு. ஸோ அவங்க தான் இப்போ எடுத்து பார்த்துக்கிட்டாங்கன்னா அடுத்தது எந்த நிறுவனத்துலேயோ எந்த குழுவில் சேர்றாங்களோ அவங்க அதனுடைய அந்த எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு சரியாக இருப்பாங்க. when this education is there ஆட்டோமேட்டிக்காக அந்த இனிஷியல் ஸ்டெப்ஸ் கேன் பி டேக்கிள்டு. பட் எடுத்தோன்னே முதல்ல ஒரு விஷயம் புரியணும். நீங்கள் கேட்ட மாதிரி தான், ஒன்றுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படிடா சம்பாதிக்கிறது, கரெக்டுதானா? இப்போ நம்மளும் முதல்ல வரும்போது அந்த திங்கிங்கோடு தான் உள்ளே வந்திருக்கோம். அப்போ நம்ம யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் அவரும் அதே நிலைமையில் தான் இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ அவங்க லெவலுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதுதான், இந்த புரிதல் வந்துட்டாலே போகிறோம், நம்ம we can tackle it. நான் டைரக்ட் செல்லிங்கில் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ நான் என்ன மாதிரியான ஃபர்ம்ஸை வந்து சூஸ் பண்ணணும், அதாவது என்ன மாதிரியான நிறுவனத்தை வந்து நான் அப்ரோச் பண்ணணும்? ஃபைன். இது வந்து ஒரு இன்றைய காலகட்டத்துக்கு இது சொன்னது வெரி கிரேட் ஆப்ட் கொஸ்டின்ஸ். இன்றைக்கி டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு there are n number of things available. பட் ரியல் டைரக்ட் செல்லிங், ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் லைக் திஸ். பிகாஸ் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி 90 ஆண்டுகளாக உலகம் முழுக்க நடந்துகிட்ருக்குன்னு சொன்னேன். ஸோ அப்போ 90 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த நாட்டிலையும் இதே மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1979 அமெரிக்காவில் இந்த மாதிரியான வர்த்தகத்தை கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வரும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி பேண்ட். ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய ரியல் டைரக்ட் செல்லர்ஸ் கோர்ட்டில் போய் வாதிட்டாங்க, நாங்கள் பண்ணுறது பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 1980-81 தீர்ப்பு வந்தது, எஸ் இது ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது சொல்லும்போது அவங்க கோர்ட் வரையறுத்த போது ஒரு ரூல் ஒன்று வச்சாங்க, தம் ரூல். என்ன தம் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வியாபாரத்தில் நம்ம ஆட்கள்கிட்ட போய் இந்த வியாபாரத்துக்கு சொல்ல போகிறோம், அவங்க அது பேர் ஆள் சேர்க்கறதுன்னு பேரில் இந்த கான்செப்டை பிடிச்சி அவங்களும் வராங்க, அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது இது ஆட்கள் பிறகு போகிறாங்க. அப்போது முதல் விஷயம், இந்த உள்ளுக்குள்ளே ஒருத்தர் வராரு அப்படின்னாக்கா அவருக்கு கீழே வேறு யாரும் இணையலை அப்படிங்கும்போது எனக்கு வருமானமே இல்லை அப்படி அப்படின்னாக்கா அது ரியல் டைரக்ட் செல்லிங் இல்லை. எனக்கு கீழே யாரும் இணையாட்டா கூட எனக்கு பொருள் இருக்குது, இந்த பொருள்களை நான் பல பேருக்கு நான் விநியோகம் பண்ணலாம், அவங்ககிட்டேருந்து நான் அந்த என்ன சொல்கிறது, இந்த எம்ஆர்பி டு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் இருக்கக்கூடிய இதில் நான் சம்பாதிக்க முடியும், அதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதில் நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா தென் அது உண்மையிலே நேரடி வர்த்தகம். அதாவது ஒரு வயபிள் ப்ராடக்ட்ஸ், ஃபஸ்ட்டு திங் வயபிள் ப்ராடக்ட்னா ஒருத்தர் உள்ளே வராருன்னா அவருக்கு இந்த வியாபாரத்திற்காக அந்த பொருளை வாங்கக்கூடாது, அந்த பொருள் அவருக்கு உண்மையாகவே தேவையான ஒரு பொருளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வயபிள் ப்ராடக்ட்ஸ் இல்லை ஒரு பொருளாக இது விஷயமா இருக்கும். கஸ்டமரோட ரியல் நீட் இருக்கணும். நாங்கள் அவர் வாங்குறது நாட் பிகாஸ் ஆஃப் பிஸ்னஸ், இட் இஸ் பிகாஸ் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட் ஆஃப் தட் ப்ராடக்ட். அடுத்தது எனக்கு கீழே யாரும் வரல, அப்போ கூட இந்த பொருள்கள் இருக்குது, எனக்கு இந்த பொருள்கள் விநியோகம் பண்ணும்போது எனக்கு வருமானம் இருக்குது, அப்படிங்கும்போது அது பிகம்ஸ் அ டைரக்ட் செல்லிங். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபஸ்ட்டு விஷயம் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தை மாத்திரம் வச்சு நம்ம சொல்ல முடியாது. 5 காம்பினேஷன் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். தி ஃபர்ஸ்ட் இஸ் தி மேனேஜ்மெண்ட் வந்து ரியலாகவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேலே ஈடுபாடு உள்ளவங்களா, அல்லது டைரக்ட் செல்லிங்கில் இப்போ ஒரு பெரிய வியாபாரம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, ஸோ அப்போ அதில் லாபம் சம்பாதிக்கலாம்னு வந்த ஒரு 10ஓட 11ஆக வந்த நிறுவனமானு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ தான் அவங்க நம்மளோட இருப்பாங்க. அடுத்தது இந்த மேனேஜ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டாக பீப்புள் ஓரியன்ட் பீப்புளாக இருப்பாங்களா பார்க்கணும். இது 2 விஷயம் பார்க்க வேண்டியது. அடுத்தது பொருள். நான் சொன்ன மாதிரி பொருள் வந்து ஒரு கன்சியூமபிள் பொருளாக தினம் எல்லாருக்கும் தேவையான ஒரு பொருளாக இருக்கணும். அந்த பொருள் எல்லாருக்கும் தேவையான பொருளாக இருக்கும்போது அந்த பொருளுடைய விலையை பார்க்கணும்.
அந்த விலை எல்லாரும் வாங்குற விலையில் இருக்கணும். அடுத்தது வாங்குற விலையில் கொடுக்கும்போது லாபம் கம்மியாகும், அப்போ லாபமும் ஜாஸ்தியாக இருக்கணும். இது மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்காங்கிறத பார்க்கணும். அந்த பொருளுக்கு ரியல் தேவை இருக்குது, அந்த ரியல் பொருள் நல்லா வாங்கிட்டு இருக்காங்களா, அதுக்கு நிறைய சேல்ஸ் நடந்துட்டுருக்கா, ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணணும். ரைட்டுங்களா? அடுத்தது பிளான், அதாவது நம்மளுடைய வருமான திட்டம். இந்த வருமான திட்டம் ஒரு இங்கே வியாபாரத்துக்குள்ளே வரவங்க நீங்கள் சொன்ன மாதிரி எந்த முதலீடு இல்லாமல் ஒரு சாதாரண வரம் தான் வர போகிறாங்க. ஒரு ஆவரேஜ் பீப்புள் இன்றைக்கி எல்லாருமே எப்படின்னா எல்லா வசதிகளும் வேணும், ஆனால் அது எல்லா வசதிகளும் வேணுங்கிறதுக்கு நீ என்னடா செய்ய போகிற அப்படின்னு கேட்டாக்கா யோசிக்கா. இப்போ நான் நின்ற பார்த்தீங்கன்னா மௌனம் கொடுத்த மாதிரிங்களா, அது மாதிரி மௌனம் ஆகிடும். இந்த மாதிரி பீப்புள் தான். ஸோ அப்போ இந்த மாதிரி பீப்புளும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அந்த பிளானில் இருக்கணும். ஸோ அப்போ அந்த இலக்குகள் எல்லாரும் அடையக்கூடிய இலக்குகள் உள்ள ஒரு பிளானாக இருக்கான்னு பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது நம்ம சேரக்கூடிய குழு வந்து சரியான சப்போர்ட் கொடுத்து நமக்கு சரியான கைடன்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்களா, இது அத்தனையும் சரியாக இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போகணும். இப்போது நீங்கள் இந்த பாயிண்ட் சொல்லும்போது ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க, அதாவது வந்து மக்கள் வந்து கன்சியூமபிள் ப்ராடக்டாக இருக்கணும், அது அவங்க வாங்குற விலையில இருக்கணும் அப்படின்னு. ஜென்ரலாக கார்பரேட்டோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, அவன் ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப ஒரு விஷயத்த 2 ரூபாய்க்கு கொடுப்பான், அது நல்ல ரீச் ஆயிடுச்சுன்னா அதை 3 ரூபா ஆக்குவான், அப்புறம் 3 ரூபா ஆக்குவான், 4 ரூபா ஆக்குவான், 5 ரூபா ஆக்குவான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவன் ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அவனோட லாபத்தை வந்து அவன் பார்த்துப்பான். இப்போ டைரக்ட் செல்லராக இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கும்போது லாபம் அப்படிங்கிறது பெரிதளவில் வராது அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ உங்களுக்கும் நிறைய காம்படிஷன் எல்லாமே இருக்கும். அந்த காம்படிஷனை வந்து நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? அதே மாதிரி இதுலேயே வந்து நீங்கள் லாபம் பார்த்து எப்படி வந்து முன்னேறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம்? இல்லை, லாபம் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, நமக்கும் லாபம் வரணும், நல்ல லாபம் வரணும். சும்மா சாதாரண லாபம் வந்தாலும் நம்ம போய் ஒருத்தட்ட போய் பேசி எல்லாம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் போக போகிறோம், அங்கே அதுக்காக ட்ராவல் பண்ண போகிறோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம், பைக்கில் காரில் ட்ராவல் பண்ண போகிறோம், அல்லது இன்னொரு இடத்துக்கு ட்ரெயினில் போய் புரியுதுங்களா? இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் அவங்க பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய லாபமும் நிறையா இருக்கணும். அதான் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு விஷயம் வாங்குகிற விலையில் இருக்கணும், அதே சமயத்தில் லாபமும் கொடுக்குற விலையாக இருக்கணும், லாபம் கொடுக்குறதா இருக்கணும். இதை நாம் ஆராயணும். அங்கே பார்த்தா தான் தெரியும் அங்கே வந்து பொருள் வந்து என்ன விலையில் இருக்குது. அடுத்தது அங்கே நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்களா, நல்லா சம்பாதிக்கிறாங்களா, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்களா, இதை பார்த்தாலே அது தெரியும் நமக்கு. அப்போது இந்த பொருளை வச்சுட்டு நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நமக்கு அதை தாண்டறதுக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு அங்கேயே இருக்குது. புரியுது தானே நான் சொல்கிறது? ஸோ திஸ் இஸ் ஹவ் பார்க்கும்போது இது இந்த நிறுவனம் எத்தனை நாளாக போயிட்டுருக்கு. அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொருள் இன்றைக்கி குறைச்ச விலையில் கொடுத்து நிறைய லாபம் கொடுத்து கொஞ்சம் நாள் கழித்து பொருள் விலையை அப்படியே ஏற்றிட்டே போகலாம். 100% கரெக்ட். அப்போது இந்த நிறுவனத்தை பார்க்கும்போது இந்த நிறுவனம் எத்தனை வருஷங்களாக இருக்காங்க. ஒரு பொருள் எப்போ ஆரம்பிச்சு, ஒவ்வொரு பொருளும் எப்போவோ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு பொருள் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் தேர் வில் பி லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவங்க ஆரம்பத்து காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஆரம்ப காலத்தில் என்ன ப்ரைஸ் இருந்தது, இப்போ என்ன ப்ரைஸ் இருந்தது, எப்படி வச்சுருக்காங்க, எத்தனை நாள் அது மாற்றாமல் வச்சுருந்தாங்க, இதை பார்க்கும்போது நமக்கே தெரியும் இந்த நிறுவனத்தை நம்ம நம்ப முடியுமா முடியாதாங்க. இதுஸ் ஹவ் இட் ஹஸ் டு பி டன். நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க? இப்போ தான் சார் அது வந்திருக்கு. ஒரு 2.5 இயர்ஸ் பேக் ஃபிக்கி அவங்க பெரிய பல விதமான கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ் பலவித இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க நம்ம நிறுவனத்தை நம்மளுடைய கவர்மெண்ட்டை போய் முறையிட்டு இது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரியின் மூலிமா மிகப்பெரிய வர்த்தகம் நம்ம இந்தியாவுக்கு வரத்துக்கு இருக்குது, நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வருவதற்கு யோசிக்கிறதுக்கு காரணம் இங்கே ஒரு ரெகுலேஷனே இல்லை, யார் வேணால் எதை வேணால் செஞ்சுட்ருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக ஒரு 2 லட்சத்தை கொடு, 2 பேரை சேர்த்து விடு, ஒன்று நிறைய சம்பாதிக்கலாம், இது மாதிரி இப்போ பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்கேம் ஆகி இது மாதிரி இருக்கிறத வந்து நினச்சி ரியல் பீப்புள் உள்ளே வரதில்லை. ஸோ இது ரொம்ப நாளாக போராடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய அரசாங்கம் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மூலிமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, டைரக்ட் செல்லிங்னா என்ன, அது எப்படி இருக்கணும், தே ஹவ் இஷ்யூட் அ கைட்லைன்ஸ். அந்த கைட்லைன்ஸை எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு ஃபிக்கி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் காமர்ஸ் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மினிஸ்ட்ரியல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட நேரடியாக தொடர்பு கொண்டு இது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு விளக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே தே ஆர் பிரிங்கிங் இன் ஜியோ. ஒரு டைரக்ட் செல்லிங்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி வரைமுறைகளை வச்சுக்கணும், அவங்க இப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எங்கள்கிட்ட இதை கொடுக்கணும், இந்த மாதம் இந்த இதெல்லாம் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹஸ் கம் அவுட் வித் ரெகுலேஷன்ஸ், கம் அவுட் வித் லாஸ் அண்ட் தேர் நவ் கம் வித் ஜியோஸ், எவ்ரி திங். இட் நோ வெரி கிரேட் சப்போர்ட்டிங். இதெல்லாம் இட்ஸ் அவைலபிள். நிறைய கார்பரேட்ஸ்லாம் கூட வந்து இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங்கில் வந்து வரதுக்கான இது பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க இதுக்குள்ளெல்லாம் வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும்? மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நாளைக்கு இது ஒரு இப்போ இன்றைக்கி வர்த்தகம் பண்ணணும்னா
ஹோல்சேலர் டீலர் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு டைரக்ட் செல்லிங் தான் வர்த்தகம் அப்படிங்கிற மாதிரியான மாறுறதுக்கு உண்டான தொடங்கிச்சு, காலம் தொடங்கியாச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி ஆக போகுது. அதாவது டைரக்ட் செல்லிங் முன்னாலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக இருக்காது, டைரக்ட் செல்லிங் பண்ணி தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக அவங்களுக்கு காட்டி அந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பி வந்து நம்ம பழைய ஸ்டைலுக்கே போகிறோம். பழைய ஸ்டைலுக்கு போகிறோம். பட் பழைய ஸ்டைலில் வந்து மக்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்கல. இப்போ அதை சொல்வதனால லாபம் கிடைக்கிறதுனால இது நல்லா செய்வாங்க. அப்போ இது பெர்மனெண்ட்டாக இருக்கும். அண்ட் அடுத்தது இது வந்து மக்களுக்கும் லாபம், பொருட்களை உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ண இருக்கக்கூடிய அவங்களுக்கும் லாபம், எல்லாருமே. அதாவது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். நீ என் பொருளை யூஸ் பண்ணிட்டு ஆமாம் கன்சியூமரும் ஜெயிப்பார், ப்ரொடியூசரும் ஜெயிப்பார். ஏன்னா ப்ரொடியூசர் அந்த கன்சியூமரை ஜெயிக்க வச்சா தான் இருக்க முடியும். அப்போ அந்த கன்சியூமருக்கு எப்படிலாம் எஜுகேஷன் கொடுக்க முடியுமோ வேறு எங்கேயும் கிடைக்காத எஜுகேஷன் அந்த நிறுவனமே கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குது. ஓகே சார். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம 2021 டைரக்ட் செல்லிங் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதில் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இது ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து இதனால் வந்து எக்கனாமிக்கலாக ஒரு 15,000 கோடிக்கு மேலே வர்த்தகம், 2 கோடி பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இட்ஸ் ஆல் தேர் இன் தி மீடியா. ஓகே, இப்போது டைரக்ட் செல்லிங்கில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐடியா அப்படின்னா என்ன சார் இருக்கும்? அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஐடியா தாங்க, இதுதான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று மருந்து. பட் அதே சமயத்தில் வெளியே வந்து தேவையில்லாதவங்கெல்லாம் வேறு நிறைய பேர் இருக்காங்க. நாம் தான் அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த நிறுவனம் ரியலாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா ஃபஸ்ட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னென்னு போய் புரிஞ்சுக்கோங்க. நெட்டில் போனோம்னாலே நெட்வொர்க் மார்க்கெட்னா என்ன, டைரக்ட் செல்லிங்னா என்னன்னு இருக்குது. அது உண்மையாகவே ரியல் வர்த்தகம் இருக்குது, இங்கே ரியல் பொருள் இருக்குது. இந்த விளம்பரமும் இடைத்தரகளும் இல்லாமல் இந்த பொருள் போகிறதுக்கு உண்டான விஷயத்தை இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதை மாத்திரம் பாருங்கள். ஏதோ ஒரு ஒன்றுமே தேவையில்லாத ஒரு பொருளை வச்சுக்கிட்டு வெறும் பணத்துக்காக எதாவது பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு பாருங்கள். வெறும் 2 பேர் 3 பேரில் ஒன்றும் பெரிய சாம்ராஜ்யத்தை கட்ட முடியாது. புரியுதுங்களா? வெறும் 2 பேர் வாங்க, அது வந்து ஒரு லெவலுக்கு தான் போக முடியும், வழியே நிறைய இடத்துக்கு போக முடியாது. மிகப்பெரிய லெவலில் உன்னாலே நீ நிறைய பேரை ஸ்பான்சர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி தான் நம்ம பெரிய சாம்ராஜ்யத்தை கட்ட முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அடுத்து இந்த நிறுவனம் எத்தனை ஆண்டுகாலமாக நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். அவனுடைய வெற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்பவுமே நம்ம ஸ்கூலில் போய் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா எந்த ஸ்கூலில் போய் சேர்ப்போம்னா நிறைய பேர் பாஸ் பண்ணுற ஸ்கூலில் தான் போய் சேர்ப்போம். ஆமாம். அதே மாதிரி இந்த நிறுவனம் தொடங்கியிருக்காங்களா, நிறைய பேரை பாஸ் பண்ண வச்சுருக்காங்களா, நிறைய நாள் ஓடிட்டுருக்கா, அதை பாருங்கள். அப்புறம் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், ரியலாக தேவையானு பாருங்கள். வேணால் ஒரு 2 ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். தென் டிசைட். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, பிகாஸ் உங்களுடைய லைஃப் ரூட் காஸ்லேருந்து பிகாஸ் நாட் ஒன்லி யுவர் லைஃப், இட்ஸ் யுவர் ஜெனரேஷன்ஸ். அதனால் ஒரு நாள் எடுங்க, 10 நாள் எடுங்க, தப்பு கிடையாது. எடுத்து பார்த்துட்டு தென் டிசைட். ஷோ தேங்க்யூ ஸோ மச்.